शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். நான் தருமபுரியில் வந்திருக்கேன், முரளிதரன் ஜோதிடர்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் தருமபுரியில் வந்திருக்கேன், முரளிதரன் ஜோதிடர். எனக்கு ஜோதிட கற்றுக் கொடுத்த அனைத்து ஜோதிட குமாருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த நாமக்கல் ஜோதிட மதாத கூட்டத்தில் பேச தலைவர், உபதலைவர், செயலாளர்களுக்கு வணக்கம். போன மீட்டிங்கில் நான் திருமணமாகும் காலம் பற்றி போட்டு சொல்லியிருந்தேன், எந்த காலம் திருமணம் ஆகும்ன்ட்டு. இந்த தடவை திருமண பொருத்தம் எப்படி எளிமையாக பார்க்குறதுன்னு ஒரு 5 ரூல் இருக்குது. அதான் பார்த்து புக் எடுத்து வச்சுருக்கேன். மிக எளிமையாக ஆராய்ச்சி பண்ணதில், பல ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணி கிடைச்சதில் ஒரு 10-15 ஜாதகம் கரெக்டாக பொருத்தம் வருது. மிக எளிமையான திருமண பொருத்தம் பார்க்குறது. அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தோட 108 புக்கு 108 அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சுப்பிரமணியன் பழைய புக்கு ஒன்று கிடைச்சது, பழைய புஸ்தக கடையில் வாங்கி 5 வருஷம் கூட வாங்கி வச்சுருந்தேன். அந்த புஸ்தகம் இப்போ ஆராய்ச்சி கொண்டு கிடைச்ச பலன் இது. அதில் திருமண பொருத்தம்னு வருது. ஆண் பெண் இருவரின் லக்னம் சூரியன் ஒன்றுக்கொன்று கேந்திரம் திரிகோணமாக அமைவது நலம் தரும். 2, 3, 11 அமைவது பாதகம் தராது. ஆணின் சந்திரன் பெண்ணின் சூரியனுடன் இணைந்திருப்பது அல்லது ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோணமாக அமைவது நல்ல பொருத்தம். இருவரின் லக்னமும் ஒரே லக்னமாகவும் சூரியனும் இருவருக்கும் ஒரே ராசியில் இருப்பதும் சிறப்பான பொருத்தமாகும். 2ம் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது உதாரண தம்பதி ஆவார்கள். லக்னம் ஒரே புள்ளியா இருக்கிறது, சூரியன் ஒரே புள்ளியா இருக்கிறது. அடுத்தது, பெண்ணின் குருவும் ஆணின் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டாலும் ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோணமாக அமைந்தாலும் நல்ல பொருத்தமே. இவை ராசி அம்சத்திலும் அமையலாம். ஆணின் சூரியனும் பெண்ணின் சந்திரனும் ராசி அல்லது அம்சத்தில் ஒன்றாக இணைந்திருந்தாலும் ஒன்றுக்கொன்று சம்மதம் பெற்றாலும் இணை பிரியாத தம்பதியானவர்கள். அடுத்தது, இருவரின் ஆத்மா காரகனும், அதாவது ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை இருக்கிறது ஆத்மா காரகம். இருவரின் ஆத்மா காரகனும் நவாம்சத்தில் ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோணமாக 3, 11 அமைவது சிறப்பான பொருத்தம். அடுத்தது, சுக்கிரனுக்கு 12 சூரியன் பாகை முறையில் இருந்தாலும் இருவரும் ஒரே ராசியில் இருந்து பாகை முறையில் சுக்கிரனுக்கு முன் சூரியன் இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே அமையும். இந்த 5 விஷயம் ரூல் இந்த ரூல் 5 விஷயம் ரூல் பொறுத்து பார்த்தோம். அந்த பொறுத்து பார்த்ததுல ஒரு 15 நாள் எடுத்து வந்திருக்கேன். அதாவது ஜாதகத்தில் ஆய்வு பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு 15 ஜாதகம் கையில் வச்சுருந்து ஆய்வு பண்ணதுல கரெக்டாக பொறுத்து வருது. 1980 மேரேஜ் ஆனவங்க, 87 மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த 5 ரூல் கரெக்டாக பொறுத்து வந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணம் சொல்ல போனால், என்னோட லக்னம் கன்னி லக்னம், எங்கள் ஒய்ஃபு லக்னம் மகர லக்னம். லக்ன புள்ளி 2 பேருக்கு சூரியன் சாரம். எனக்கு உத்திரம், எங்கள் ஒய்ஃபுக்கு உத்திராடம். அதே மாதிரி எனக்கு சூரியன் மிதுனத்தில் இருப்பார், ராகு சாரம் திருவாதிரை. எங்கள் ஒய்ஃபு கும்பத்தில் அங்கே இதில் இருப்பார், கும்பத்தில் சதனத்தில் இருப்பார். ஸோ சூரியன் திருகோணம் ஒரே நட்சத்திரம், லக்ன புள்ளி ஒரே நட்சத்திரம். எனக்கு குரு எங்கள் பிசினஸ் குரு விருட்சத்தில் இருக்கும், எனக்கு மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கும், ராசியில் 6-8 இருக்கும் குரு சுக்கிரன். ஆனால் நவாம்சத்தில் எனக்கு சுக்கிரன் துலாமில் இருப்பார், எங்கள் ஒய்ஃபுக்கு துலாமுடைய குரு இருக்கும். இது ஒரு இந்த குரு சுக்கிரன் பொறுத்ததுக்கு கரெக்டாக இருக்குது. ஆத்மா காரகனும் அதே மாதிரி 3 பாடம் இருப்பாங்க நவாம்சத்தில். அப்புறம் சுக்கிரனுக்கு பரவாயில்ல எனக்கு சூரியன் இருப்பார், எங்கள் ஒய்ஃபுக்கு இல்லை. ஸோ 5 பொருத்தமும் கரெக்டாக அந்த விஜய் ரூல் வருது. இது அப்போ மேரேஜ் 99 மேரேஜ் ஆச்சு. இந்த புக்கு 99 தான் வந்தது. அப்போ இது ஏற்கனவே அதாவது ஆரம்ப ஜோசியர்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 5 ரூல் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிக எளிமையான திருமண பொருத்தம் 5 ரூல். இதை பார்த்து நம்ம பொருத்தலான்னு சொல்கிற தகவல் இது. அந்த மாதிரி நிறைய ஜாதகம் கிட்டத்தட்ட ஆய்வு பண்ணதில் வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தது இன்னொன்று
ஒரு இது சொல்றேன். அதான் நடக்கும் தசாபுத்திநாதனுக்கு கோச்சார சரியோ கோச்சார குருவோ தொடர்பு கொள்ளும் காலம் திருமணம் நடக்குது. நடக்கும் தசாநாதன் புத்திநாதன் அந்த கிரகத்தை கோச்சார சரியோ கோச்சார குருவோ தொடர்பு கொள்ளும் காலம் திருமணம். எனக்கு மேரேஜ் ஆகும்போது ராகு தசா புதன் புத்தி, எனக்கு ராகுவும் புதனும் விதத்தில் இருப்பாங்க. கோச்சார சரி மேசத்திலிருந்து பார்ப்பாரு 3ஆம் பார்வையா, அந்த தசா புத்தியில மேரேஜ் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு 15-20 நிறைய எடுத்ததில் ஆகி பண்ண கை எடுத்து இருக்கேன். எல்லாமே அந்த தசா புத்திக்கு கோச்சார குருவோ கோச்சார சனியோ தொடர்பு கொள்ளும் காலம் திருமணம். யாராவது கேட்குறாங்க திருமணம் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தசா புத்திக்கு கோச்சார சனியோ கோச்சார குருவோ தொடர்பு கொள்ள இதுக்கு இதை மேரேஜ் ஆகும் சொல்லலாம். இது 100% கரெக்டாக வருது. இந்த 5 பொருத்தமும் கரெக்டாக வருது. நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பார்க்குறோம் பொருத்தத்தில். இது 5 பொருத்தம் மெயினாக பார்த்தாவே சிறப்பாக இருக்கு. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டிலலாம் 80 மேரேஜ் ஆகி நல்லா இருக்காங்க. இந்த 5 பொருத்தம் தான் மெயினாக இருக்கு. 87 கல்யாணம் ஆனவங்க, 80 கல்யாணம் ஆனவங்க, அப்புறம் 90, 95 எல்லாமே கரெக்டாக இருக்குது பொருத்தம். இந்த ரூல் சொல்லான்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த ரூல் இருந்தால் சொல்லிட்டுங்களா? ரூலு சார் இல்லை, ரூல் சொல்லிட்டுமா? போர்டில் இருக்குமா? கடைசியாக ஒரு ரூல் சொல்லிடுறேன், ஏன்னா எழுதிக்கங்க. திருமண பொருத்தம் எழுதிக்கங்க. ஆண் பெண் இருவரின் லக்னம் சூரியன் ஒன்றுக்கொன்று கேந்திரம் திரிகோணமாக அமைவது நலம் தரும். 2ம் 3 பலனாக அமைவது பாதகம் தராது. ஆணின் சந்திரன் பெண்ணின் சூரியனுடன் இணைந்திருப்பது. ஒரு ஆங்கிலத்தில் சந்திரன் எங்க இருக்காரோ அதுக்கு திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ அல்லது ஒன்னா இருக்கிறது சூரியன் தான் சிறப்பு. இருவரின் லக்னமும் ஒரே லக்னமாகவும் சூரியனும் இருவருக்கும் ஒரே ராசியில் இருப்பதும் சிறப்பான பொருத்தமாகும். இதுல லக்னமும் சூரியனும் ஒரே நட்சத்திர புள்ளியாக இருந்தால் சிறப்பு. அனுஜன்ம திரைஜன்ம நட்சத்திரம் தான் சிறப்பு. இப்படி இருந்தாக்கா உதாரண தம்பதியாளர்கள். பெண்ணின் குரு எங்க இருக்கோ அதுக்கு திரிகோணம் கேந்திரத்துல ஆணின் சுக்கிரன் இருந்ததுன்னா சிறப்பு. சப்போஸ் ராசியில இல்லைன்னா நவாம்சத்தில் இருக்கணும். நவாம்சத்துல இல்ல, 2லையுமே இல்லைன்னா பொருத்த வேண்டாம். பெண்ணின் குருவுக்கு ஆணின் சுக்கிரன். ஆணின் சூரியன் எங்க இருக்கோ அதற்கு கேந்திர திரிகோணத்துல பெண்ணின் சந்திரன் இருக்கணும். ராசியில ஒன்று கொண்டு பார்த்துக்கணும். இருவரின் ஆத்ம காரகணம் நவாம்சத்தில் ஒன்றுக்கொன்று கேந்திர திரிகோணம் 3 பலனாக அமைவது சிறப்பு. இந்த ஆத்மா காரகன் நவாம்சத்தில் 6 இருக்கக்கூடாது, 2 பலனாக இருக்கக்கூடாது. அடுத்தது சுக்கிரனுக்கு பண்ண சூரியன் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். 2 பேருக்கு தான் சிறப்பு, ஒருத்தர் இருந்தால் ரொம்ப சிறப்பு. இருந்தால் திருமண பொருத்தம் மிக அருமையான பொருத்தம் சொல்றாங்க. இதில் கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். திருமணம் நடைபெறும் காலம் உள்ள தசா புத்திகள் அந்த கிரகங்கள் அம்சத்துல 3, 2, 12 திருமணம் நடைபெறும் காலத்தில் உள்ள தசா புத்தி கிரகங்கள் அம்சத்துல 2, 12 6, 8 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நடைபெறும் திருமணம் மகிழ்ச்சியானதாக அமைவதில்லை. வேணதை பார்த்துக்கங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் ஜோதிட சங்க தலைவருக்கும் உபதலைவருக்கும் செயலாளருக்கும் நன்றி. என் பேர் முரளிதரன், தருமபுரி வந்திருக்கேன். என்னோட செல் நம்பர் 8754260731. நன்றி, மிக்க நன்றி.